إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد فإن أحسن الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஜூம் வழி மூலமாக இன்றைய வகுப்பிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா எப்படி இந்த இடத்திலே நம்மை ஒன்று சேர்த்தானோ அதே போல நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், இதற்கு அல்லாஹு தாலா என்னென்ன கூலிகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ அத்தனை நல்ல கூலிகளையும் நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் ஹிஜ்ரி 1444 ரஜப் மாதம் பிறை 12 உரை, அதாவது மஸ்ஜித் நபவியிலே நடந்த உரை அஷேக் அப்துல் பாரி ஹஃபில்லஹுல்லா அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஹுதுபாவில் அவர் உள்ளச்சமும் அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளும் அதனால் கிடைக்கும் பிரதிபலன்களும் என்ற தலைப்பினிலே ஒரு சில செய்திகளை முக்கியமாக அடையாளப்படுத்தினார்கள். இதிலே சுருக்கமாக வரக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலில் இமாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு முஃமின்களுடைய உள்ளத்தில் இறைவனின் அச்சத்தை வைத்த, முஃமின்களின் குணத்தில் ஒன்றாக இறைவனுடைய அச்சத்தை விதைத்த அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லி அவருடைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்தார்கள். ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே, முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் என்று வசியத்தை சொன்னவர்களாக சூரத்துல் அன்ஃபாலில் 2வது வசனத்தை ஓதியவர்களாக ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறார்கள். என்ன வசனம்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நிச்சயமாக முஃமின்கள் யார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹ் நினைவு ஊட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடத்தில் அவனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனின் மீது தவக்குல் வைத்து விடுவார்கள், பொறுப்பு வைப்பார்கள் என்ற இந்த வசனம். இந்த வசனத்தை ஓதிவிட்டு இந்த வசனத்தில் முஃமின்களுடைய குணத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான். மிக முக்கியமான அந்தஸ்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலே அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி புகழ்கிறான். அவர்களுடைய குணங்களில் ஒன்று அவர்களுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்படுவது. முஃமின்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அச்சம் பெறுகிறது. தோளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முடிகள் எல்லாம் சிதைத்து போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்குகிறது. இதுதான் ஈமானுடைய சுவையாகும். இந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இதன் மூலமாக அவர்கள்
வணக்க வழிபாடுகளை ஒரு இன்பமாக அவர்கள் செய்வார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களை எந்த ஃபித்னாவும் எந்த குழப்பங்களும் எந்த சந்தேகங்களும் அவர்களை பீடித்து விடாது. அவர்கள் அவைகளிலிருந்து பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள். உள்ள நோய்களிலிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். மோசமான நிலைமைகளிலிருந்து அவர்கள் தன்னை பார்த்துக் கொள்வார்கள். உள்ளச்சம் என்பதே முஃமின்களுடைய குணங்களில் மிக பிரதானமான ஒரு குணம் என்பதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த உள்ளச்சம் ஏற்படுவதற்காக வேண்டி, உள்ளத்தில் பயம் ஏற்படுவதற்காக வேண்டி சில காரணிகளை சொல்லுகிறார்கள். முதலாவது இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய திக்ருகளை, அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்களை வாயிலே அதிகமாக மொழிவது உள்ளச்சம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அல்லாஹு அதன் மூலமாக, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாயின் மூலமாக அல்லாஹுவை நினைவுபடுத்துகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் நல்லதாக மாறிவிடுகிறது. அவனுடைய உடல் சீர்பெற்று விடுகிறது. அவனுடைய உள்ளம் சீரானதாக மாறிவிடுகிறது. அதிலே அதன் மூலமாக அவன் பாதுகாப்படைகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வபஷிரில் முஹ்பிதீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுவீராக. அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களிடத்தில் அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால், அவர்களிடத்தில் அல்லாஹ் ஞாபகமூட்டப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கிவிடும், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் கூடிவிடும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 34, 35வது வசனங்களில் நினைவு கூறுகிறார். எனவே முஃமின்களுடைய உள்ளம் அச்சம் பெறக்கூடிய உள்ளமாக இருக்கும். அவர்களிடத்தில் அல்லாஹ் நினைவு கூட்டப்பட்டால், ஞாபகம் கூறப்பட்டால் அவர்கள் அந்த ஞாபகத்தை பிரயோசனப்படுத்துவார்கள். அவர்களிடத்தில் உபதேசம் செய்யப்பட்டால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வை பற்றிய பயம் கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை பற்றி பயந்து கொள்வார்கள். இதுதான் முஃமின்களுடைய குணம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மிக உன்னதமான ஒன்றுதான் அல் குர்ஆன் ஓதுவது, அதனை வாசிப்பது, ராகமாக ஓதுவது என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அல்லதி நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹன், அல்லாஹு தஆலா மிக அழகான வேதத்தை இறக்கி இருக்கிறான். இந்த வேதத்தில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக முத்தஷாபிகானதாக வைத்திருக்கிறான். இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறதே. அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளங்களிலே ஏற்படுகிறது. அவர்களுடைய தோள்களிலும் இதயங்களிலும் அல்லாஹ்வை தியானத்தில் ஈடுபடுகிறது என்ற இந்த குர்ஆன் வசனம் சூரத்து ஜுமருடைய 23வது வசனத்தை இமாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். எனவே முதலாவது விடயம், தம்முடைய நாவுகளால் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மிக முக்கியமான ஒன்று அல் குர்ஆன் ஓதுவது. எனவே முஃமின்கள் அல் குர்ஆன் ஓதினால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் பயத்தை அதிகரிக்கும். அவர்களுடைய தோள்களில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம், ரோமம் எல்லாம் சிதறிவிடும், உதிர்ந்து விடும் என்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு இணங்க அந்த விடயத்தை இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள். எனவே யார் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் தன்னை திருப்பிக் கொள்கிறார்களோ, அதன் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய்கிறார்களோ, யார் அந்த நிழலிலே தன்னை வாழ வைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்று விடுகிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை பூரணமாக அந்த உள்ளம் அடைந்து கொள்கிறது என்று இமாம் அவர்கள் ஞாபகம் கூறிவிட்டு அல் குர்ஆனிய வசனம் சூரத்து தௌபா 124வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். அவர்களிடத்தில் ஒரு வசனம் இறங்கப்பட்டால் அவர்களில் ஒரு கூட்டம் கேட்பார்களாம், உங்களில் யாருக்காவது ஈமான் அதிகரித்ததா என்று கேட்பார்களாம். அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அம்மல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு உண்மையாக அந்த வசனங்களை விளங்கினார்களோ, உண்மையாக அந்த வசனங்களை யாரெல்லாம் விளங்கி ஓதினார்களோ, பூரணமான ஈமானுடன் ஓதினார்களோ, ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விட்டது. வஹும் யஸ்தபிஷிரூன், அவர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்கள். இது முஃமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒரு கூட்டம் அல் குர்ஆன் இறங்கப்பட்டதற்கு பின்னால் உங்களில் யாருக்காவது ஈமான் அதிகரிக்கப்பட்டது என்றால் அவர்களில் உண்மையாக ஈமான் கொண்டு
அல் குர்ஆனை வசனங்களை ஓதியவர்களுடைய ஈமான் அந்த வசனத்தின் மூலமாக அதிகரிக்கப்படும். அவர்கள் அதை கண்டு சந்தோஷம் அடைவார்கள். உள்ளச்சங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, உள்ளத்திலே இறைவனுடைய பயங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தையும் இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு, குர்ஆனின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய பயத்தை உண்டுபடுத்தவில்லை என்றால், குர்ஆனுடன் தன்னுடைய தொடர்புகளை ஒரு மனிதன் அதிகரிக்கவில்லை என்றால், வேற எங்கே போய் அவன் அந்த அச்சத்தை அதிகரிப்பான்? வேற எங்கே போய் அவன் அந்த அச்சத்தை பெற்றுக் கொள்வான்? குர்ஆன் தான் ஒரு மனிதனுடைய அச்சத்தை, உள்ளச்சத்தை கூட அதிகரிக்கக்கூடியது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடியது அந்த குர்ஆன் தான். தில்கல் அம்சால் நதுரிபுஹா லின்னாஸ். இவ்வளவு உதாரணங்களை நாம் மனிதர்களுக்கு விளக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இவற்றை சிந்திக்கக்கூடியோரை தவிர வேறு யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என அந்த வசனத்தை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாம் சிந்தித்து இந்த அல்லாஹுடைய அச்சத்தை நமக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் ஞாபகம் கூறிவிட்டு, இரண்டாவது காரணத்தை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய உள்ளச்சம் அதிகரிப்பதற்கு அல்லாஹுடைய சின்னங்களை மதிப்பது, அதை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அது அல்லாஹுடைய சின்னங்கள். அந்த சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, யார் அவைகளை மதிக்கிறார்களோ, அது தக்வாவுடையோருடைய ஒரு பண்பு. அது உள்ளத்தில் இறையச்சம் குடிகொண்டிருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹுடைய இரக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அடைந்து கொள்வதற்கும் இதற்கு முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் எதுவெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டதோ அவைகளை அவனும் கண்ணியப்படுத்துவது இறையச்சத்தை, உள்ளச்சத்தை அவனிடத்தில் அதிகரித்து விடும். அல்லாஹுடைய அச்சத்தை அதாவது ஏற்படுத்தக்கூடிய இந்த அல்லாஹுடைய சின்னங்களை மதித்தல் என்ற இந்த பண்பில் மிக முக்கியமானது அறிவு. ஒரு மனிதன் தன்னுடைய அறிவுகளை, அல்லாஹுடைய கண்ணியமான இந்த அறிவுகளை, அல்லாஹுவாலும் ரசூலாலும் கொடுக்கப்பட்ட அறிவுகளை தனக்குள்ளே சுமந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், எவருக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இவ்வேதமானது உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மை என்று அறிந்து அதன் மீது ஈமான் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவருடைய இதயங்களில் அவர்கள் அவைகளை வைத்துக் கொண்டு அதற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்துல் ஹஜ் 54வது வசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவருக்கு அறிவை பூரணமாக கொடுத்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் அல்லாஹ்வை பயப்படுபவர்களில் மிக முதன்மையானவராக இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் மிக முதன்மையானவராக இருந்தார். ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவருக்கு அதிகம் இருந்தது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அவருடைய அடியார்களில் ஆலிம்கள், அவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அல்லாஹுடைய அச்சத்தை உண்டுபடுத்தக்கூடியது அவனுடைய சின்னங்களை மதித்தல். அந்த சின்னங்களை மதித்தலில் அறிவுகளை நாம் அல்லாஹ்வை பற்றி அந்த அறிவுகளை நமக்குள்ளே சுமந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய மடமையை இல்லாமல் ஆக்குவது, தௌபாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் அதிகம் ஈடுபடுவது என்பது அவனுக்கு அவனுடைய அந்த உள்ளச்சத்தை அதிகப்படுத்தும் என்று இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள். எனவே தௌபா தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தான் செய்த பாவங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உண்டுபடுத்துகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கடுமையான உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய உள்ளத்தை நளின உள்ளமாக வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஏழைகளுக்கு உணவளி, அனாதைகளின் தலையை தடவிவா என்று சொன்னார்கள். எனவே அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுவதும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சீராக்கிவிடும். எனவே அந்த காரியத்திலும் ஒரு மனிதன் ஈடுபட வேண்டும். அதே போலதான்
அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டுபடுத்துவதற்கு மரணத்தை பற்றிய நினைவுகளை அடிக்கடி வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்காக வேண்டி தன்னை அடிக்கடி தயார்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகரிக்கும். சூரத்துல் காஃப் 37வது வசனத்தையும் இமாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இமாம் அவர்கள் அதை சொல்லிவிட்டு தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய இந்த அச்சத்தை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி நாம் நம்முடைய உள்ளத்தை விரிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அதற்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை சொல்லுகிறார்கள். அதே போலதான் இந்த உள்ளச்சத்தை நாம் நம்முடைய மனதுக்குள்ளால் கொண்டு வருகின்ற பொழுது இதிலே நமக்கு நிறைய நலவுகள் நடக்கிறது. அந்த நலவுகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அதே போலதான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற அமல்களின் பொழுது நமக்குரிய ஒரு இன்பம் நம்மிடத்தில் ஏற்படுகிறது. அதே போலதான் யாருக்காவது இந்த உள்ளச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டால் அவர்கள் நலவுகளின் பக்கம் அதிகம் விரைவார்கள். அவர்கள் துஆ கேட்டால் துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். அதற்கு உதாரணமாக அதாவது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை, அவருடைய துஆவை இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், நீ என்னை தனி மனிதனாக, எனக்கு சந்ததி இல்லாதவனாக என்னை ஆக்கி விடாதே, என்னை சந்ததி உள்ளவனாக ஆக்கிவிடு என்ற அந்த வசனத்தை இமாம் அவர்கள் ஓதி காட்டிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா கொடுத்த பதிலையும் இமாம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். வஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா. நாம் அவருக்கு அவருடைய துஆவை அங்கீகரித்தோம், அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஓதி காட்டி அவர் நல்ல காரியங்களில் விரையக்கூடியவராக இருந்தார், இறைவனை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணத்தை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்பியா 90வது வசனம். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்ததால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. நலவான காரியங்களில் அவர் கூடுதலாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் என்பதை அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. எனவே இமாம் அவர்கள் அந்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக ஞாபகம் கூறிவிட்டு 2வது குத்துபாவிலே அடியார்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டுவதை பற்றி சுருக்கமாக சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்பட்டால் அவர்கள் படைப்பினங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். இந்த உலகத்தில் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இர்ஹமூ மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் குத்துபாவை நிறைவு செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த குத்துபாவுடைய சுருக்கம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே குடிகொள்வது. இது முஃமின்களுக்கு இருக்கின்ற, முஃமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற மிக முக்கியமான குணம். எனவே இதை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தல்களை நாம் உண்டுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று நாம் நம்முடைய நாவல் நினைவுபடுத்த வேண்டும், அல்லது நினைவுபடுத்துகின்ற இடங்களில் அது சொல்லப்படுவதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். கூடுதலாக அல் குர்ஆன் ஓதுவது. அதே போலதான் அல்லாஹ்வுடைய சின்னங்களை மதிப்பது, கூடுதலாக அல்லாஹ்வை பற்றிய அறிவுகளை நாம் தேடி படிப்பது. 3வதாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தௌபா, இஸ்திக்ஃபார் போன்ற காரியங்களில் அதிகம் ஈடுபடுவது. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இறைவனுடைய அச்சத்தை அதிகரித்தவமாக இருந்தால் அல்லாஹ் அவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு, உள்ளச்சம் கொண்டவர்களுக்கு என்னென்னவெல்லாம் சிறப்புகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் வைத்திருக்கிறானோ அவைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் மூமின்களுடைய குணமான உள்ளச்சத்துடன் வாழ்ந்து உள்ளச்சத்துடன் மரணித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக.